வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சுடலாம். நம்ம ஆரம்பிக்கிறத விட அவங்க வீடியோ கேம் ஆயிட்டு இருந்தாங்க பத்தியா, ரெண்டு ரெண்டு நாலு டீமும். பிடிச்சிருந்தது. பட் ஆனா ஒரு மாதிரி என்ன 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 கிரிக்கெட் நம்ம பாக்குறோம் அப்படின்னு எனக்கு புரியல. நான் வீடியோ கேம் ஆட மாட்டேன். அதனால எனக்கு அந்த அந்த ஃபீல் தெரியல. பட் எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. ஈஸியில வச்சு வர பால பூரா 4-6 அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1000 ரன் பக்கம் அடிச்சிருக்காங்க இன்னைக்கு. 986 ரன்ஸ். கோலி ரெக்கார்டை முடிச்சிட்டாங்க. கோலி 973 சீசன் ஃபுல்லா அடிச்சத டே மேட்ச் 4 டீம் டோட்டலா அடிச்சாங்க. ஆனா 100 அடிச்ச பிளேயர் வந்து லூசிங் டீம்ல இருக்கிறதுங்கிறது வந்து இல்ல, இன்னைக்கு ரெண்டு மேட்ச்லயுமே வந்து 100 அடிச்ச ரெண்டு டீமுமே தோத்துருச்சு. எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இந்த ஸ்கோரை திருப்பி அடிக்க முடியும்னா அது பஞ்சாபால மட்டும்தான் முடியும். நீ கமெண்டேட்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே சொன்னது அதுதான். ஓகே, பஞ்சாபால தான் அடிக்க முடியும். ஒரு 19 ஓவர் 4 பால், 19 ஓவர் 3 பால், ஒரு கடைசி 3 ஓவருக்கு ஒரு 30 ரன், ஒரு 2 ஓவருக்கு 20 ரன், அந்த மாதிரி ஒரு கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா 7 பால் ஸ்பேர்ல அடிப்பேன் அப்படின்னா இது என்ன கிரிக்கெட்? எனக்கு ஒன்னும் புரியல. 26 பால் 76 ரன். ஓகே, நம்ம ஒரு ரெய்னாவோட இன்னிங்ஸ பாக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது 27 பால் 83 ரன் இன்னிங்ஸா எனக்கு இப்பவுமே அதான் தோணுது. 26 பால் 76 ரன் அடிச்ச பிரப்சிமனோட இன்னிங்ஸ் இவ்வளவு பிரம்மாண்டமா தெரியுது. எனக்கு அப்பவே ரெய்னா தான் கண்ணுக்குள்ள நிக்கிறாரு. 27 பால்ல 83 ரன்னுங்கிறது 87 ரன்னுங்கிறது எங்கேயோ அடிச்சிருக்கிறாரு. என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நானும் பார்த்தேன் இன்னைக்கு பிரப்சிமன் அடிச்சிருவான்னு. பட் அவனாலே முடியல. அவன் வந்து 25க்கு 76 என்னமோ தான் அடிச்சான். 75 76 அடிச்சான். 26 கிட்ட 26 76. அது அப்புறம் அவுட் ஆயிட்டான். ஆமா, அது ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லா பார்த்தேன். செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 6 ஓவர் வந்துட்டு இதுல தான் பார்த்தேன். சும்மா அந்த வீடியோவா பார்க்காம கிரிக் பஸ்ல தான் பார்க்க முடிஞ்சது. என்னால அதாவது கண்ணில் பாக்குற அந்த நம்பர்ஸ் வந்து நம்பவே முடியல. டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. டேய், என்னடா பண்றீங்க? 200 ரன்னை வந்து 15 ஓவர்ல அடிக்கிறீங்க. 100 ரன்னு 6 ஓவர்ல 7 ஓவர்ல அடிக்கிறீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்சும் செகண்ட் மேட்சும் ஒரே சேஸாவோ இதாவோ கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பியூர்லி வந்து பேட்டிங் டாமினேஷன். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நல்ல பால்ஸும் போட்டாங்க. ஆப்வியஸா செகண்ட் இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம டிசி, நம்ம இந்த கேமுக்கு வருவோம். டிசியும் பஞ்சாபுக்கும் கேமுக்கு வருவோம். ஆப்வியஸா பஞ்சாப் ஜெயிச்சிருவாங்க. பஞ்சாப் சேஸ் பண்ணிடுவாங்க. சேஸ் பண்ணக்கூடிய பவர் அவங்ககிட்ட தான் இருக்கு. 200 பிளஸ் டோட்டல்ஸ் எத்தனை டைம்ல சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளார. எனக்கு அந்த ரெக்கார்டு பார்த்துட்டு 240 அடிச்சாலும் திரும்ப அடிப்பேன், 260 அடிச்சாலும் திரும்ப அடிப்பேன். ஹையஸ்ட் சேஸ் ரெக்கார்டு அவன் தான் வச்சிருக்கானா, அந்த ரெக்கார்டு திரும்ப முறியடிக்கிறாங்க. இது 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 ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கா. அன்பீட்டனா வேற இருக்காங்களா. ஸ்ரேயஸ் ஐயரோட கேட்ச கருண் நாயர் சப்ஸ்டியூட் ஃபீல்டரா வந்து 2 தடவை அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் கேட்ச பிடிச்சாரா. சூப்பர், மறந்துட்டாங்க. 2 கேட்ச். அது கமெண்ட்ல சொல்லுவாங்க, ஒன்னு அல்வா கேட்ச், ஒன்னு லட்டு கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. ஒன்னும் கேட்ச் பிடிச்சிருந்தா அப்படியே மாறி இருக்கும் எல்லாமே. அந்த கேட்ச் பிடிச்சா அதுக்கப்புறம் 3 6 ஒரு 4. அதுக்கப்புறம் வரவங்களும் பெரிய பெரிய ஆளுங்க தான். ஏன்னா 262 சேஸ் பண்ணும்போது அங்க இருந்த சசாங்க் சிங், அந்த பக்கம் இருந்த சசாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர் போனாலும் சசாங்க் சிங் இருந்த ஆமாடா. பட் உனக்கு கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருந்தாங்கடா. அப்போ சேஸ்ல கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருந்தாங்க அவங்க. என்னதான் அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாலும் ஒரு இன்னொரு 3 பால் 4 பால் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திருப்பாங்களே தவிர ஆபியஸா பஞ்சாப் வின். அவங்க எல்லா கேட்சும் பிடிச்சிருந்தா சேஸ் பண்ணிருக்க முடியாது. அவங்க நிறைய ஃபீல்ட் மிஸ் பண்ணாங்க. எல்லா கேட்ச் கருண் நாயரோட கேட்ச் தான் வந்து நமக்கு வந்து இதா இருந்துச்சு. அது வந்து நம்ம இவரு வந்து நீ சொல்ற மாதிரி அதே கேட்ச் வந்து இந்த பக்கம் சசாங்க் சிங் பிடிச்சிருந்தா கேஎல் ராகுலோட. சோ அதுக்கு கொஞ்சம் டேலி ஆச்சு. மிஸ் பண்ணது வந்து கருண் நாயர், ஸ்ரேயஸ் ஐயரை மிஸ் பண்ணது வந்துட்டு ஆப்வியஸா ஒரு செட் பேக் இருந்திருக்கும். ஆனா பஞ்சாப் வந்து செம்ம வின்னிங் ஸ்ட்ரீக்ல தான் இருந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அதுக்கப்புறம் அடிச்ச அடியை கண்டிப்பா இவங்க அடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. மேல போகும்போதே என்ன மைண்ட் செட், அப்பவே நமக்கு ஓடல பால் மேல தான் போக. ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆயிடுவாரு, ஓகே அடுத்து இவன் வருவான் அடிப்பான், சரி சதாம்சிங் ஒரு பக்கத்துல இருக்கான் திரும்ப அடிப்பான், அந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருந்தது. கருண் நாயர் வந்து விட்டார். சரி அப்படின்னு அடுத்த பால் 6 4. அதுக்கப்புறம் கேட்ச் வருது மறுபடியும். ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியல. அடுத்து வந்து இனி ஒவ்வொரு டீமுக்கும் 3-4 ஃபீல்டிங் கோச் வைக்க போறாங்க. அடுத்து வந்து கேட்ச் பிராக்டிஸ் மட்டும் தான், பேட்டிங் எல்லாம் பிராக்டிஸே பண்ணாதீங்கடா, தயவு செஞ்சு கேட்ச் பிராக்டிஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்ச் பிராக்டிஸ் பண்ண போறாங்க. இனிமேல் வந்துட்டு எனக்கு அதுதான் ஒண்ணு புரியல. கிளென் பிலிப்ஸ் வந்து ஃபீல்டிங்னே பேர் பண்ண ஒருத்தர், அவர் வெளியில உட்கார வச்சிட்டீங்க. ராகுல் டிவாட்டியாவை போன மேட்ச் ஜிடி மேட்ச் ராகுல் டிவாட்டியாவை ஆடி சப்ஸ்டியூட்டா வெளியில கொண்டு போயிட்டு ஒரு இம்பாக்ட் பிளேயர் உள்ள கொண்டு வரீங்க.
அப்படி இருக்கும்போது ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்னைக்கு என் தலைவன் ஜடேஜா கேட்ச் விடுற அப்படி என்ன 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 நடக்குது? எவனாவது எலுமிச்சை பழம் வந்துருச்சு வச்சுட்டான்னு நினைக்கிறேன் ஃபீல்டிங்க்கும் பவுலிங்க்கும். அதே மாதிரி எனக்கு அந்த செகண்ட் மேட்ச்ல ஜட்டுக்கு வந்து 2 ஓவர் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. ஒரே ஒரு ஒரு over. ஒரு ஓவர் அந்த ஓவர் ஒரு நம்ம டீசெண்டா போட்டாரு. இந்த மேட்ச் முடிச்சுட்டு அந்த மேட்ச் வருவோம். ஆக்சுவலா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படி தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கேல் ஆடுனது செம்ம கிளாஸ். செம்மையா இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு வந்து கிரிக்கெட் மாதிரி இருந்துச்சு. ஸ்கோர் அடிச்சா அப்படி, ஆனா கிரிக்கெட் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா அது பாக்குறதுக்கு. ஆனா இவங்க வந்து 2 அடிச்சாங்க பத்தியா, பிரியான் ஷாரியா, பிரப்ஷிம், ஷ்ரேயாஸ். கிரிக்கெட்ல கிராக் இட் அது. என்ன ஆடுறாங்கடா. எனக்கு அது சுத்தமா ஒரு மாதிரி பார்க்கும்போது எப்படி சொல்றது, ஒரு 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 கிரிக்கெட் பாக்குற மாதிரியே இல்ல, ஒரு மாதிரி சீப்போங்கிற மாதிரி இருக்கு. இல்ல எல்லாரும் வந்து சூப்பர்னு வாங்க, எனக்கு சூப்பர் மாதிரியே தெரியல. இது போர் அடிக்குது, அந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல எனக்கு பிரப்சிம்ரன் முதல்ல இருந்தே நம்மளோட வீடியோஸ்ல அடிக்கடி சொல்லிட்டே வரேன். ரஜத் படிதார், பிரப்சிம்ரன் இவங்களோட பேட்டிங், உனக்கு நீ ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட் அந்த ஸ்ட்ரைட் பேட்ல ஆடுற ஷாட்ஸை பத்தி பேசுறேன். பட் அந்த பிளாட் பேட்ல ஆடுற ஷாட்ஸ் வந்து பிரப்சிமரனும் சரி ரஜத் படிதாரும் சரி, உனக்கு வந்துட்டு அந்த பால் அடிக்கிற சவுண்டு டக்கு டக்குன்னு கேட்கும் போது ஒரு இட்டி மாதிரி இருக்குது. பிரப்சிமரன் அடிக்கிற அப்படி நீ வந்து இன்டூ தி பிச் ஸ்லோயர் பாலும் போட முடியாது, உனக்கு வந்து ஷார்ட் பால்ஸும் போட முடியல, ஸ்லாட்லயும் போட முடியல. உனக்கு ஒரே வழி, நீ நான் டோ கிரஷிங் யார்கர் மட்டும் தான் போடணும்னு இருக்கு. அது ஒரு பால் போட்டுட்டு திரும்ப அதே டோ கிரஷிங் யார்கருக்கு போனா மடக்கி பின்னாடி அடிக்கிறாங்க. க்ளூலெஸ். நீ வந்து எனக்கு தெரிஞ்சு இனி ஒரு ஒயிட் லைன் வந்து இனி ஒரு 2 மீட்டர் தள்ளி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது பவுலிங் போட்டா தான் உண்டு. எங்கே பவுலிங் போட முடியும்? எங்கதான் போடுறது? பிளாட் பிட்ச் சின்ன கிரவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு பவுண்டரி சின்ன பவுண்டரி லைன்ஸ் சின்னது பண்ணி வச்சுட்டு பவுலர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. பவுலர்ஸ் மொத்தம் 4 இன்னிங்ஸ்ல பவுலர்கள் ரொம்ப பாவம். அதுலயும் வந்து இந்த மேட்ச்ல தான் சொல்றேன், பவுலர்ஸ் நல்ல பால்ஸ் போட்டும் அடி வாங்கினாங்க. நான் சொல்றது வந்துட்டு சோ கால்ட் இப்ப டிசி அந்த இது நடந்ததான். பட் ஆனா என்ன பிரச்சனைனா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருந்தார் அக்ஷர் பட்டேல். நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. என்ன ஃபைன் டே அவங்களுக்கு அது ப்ராப்பரா நடந்திருந்தா அது நல்லா போயிருந்திருக்கும். சோ அக்ஷர் பட்டேல் கொடுத்த பவுலிங் சேஞ்சஸும் நல்லா இருந்தது. அவங்க கிட்டையும் அடிக்கிற பவுலர்ஸ் இருந்தாங்க. ரபாடா பிச்சுக்கிட்டு இருந்தாரு, அடி சூப்பரா போயிட்டு இருந்தது. எனக்கு இந்த லுங்கிங்கிடி கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. ஆமா பாவம் அடிபட்டுருச்சு. அது ஒரு பெரிய ஃபேக்டரா ஒண்ணு அமைஞ்சிச்சு. அது என்னாச்சு, அவரு என்ன ரெக்கவர் ஆயிட்டாரா என்ன, ஏகப்பட்ட இன்ஜுரிஸ், ஃபீல்டிங் மிஸ், ஒரு நம்ம பச்சாபாளைய கிரவுண்ட்ல நடக்கிற மாதிரி என்னென்னமோ நடக்குது. டேய் கல்லு குத்தி திரும்பிடுச்சுரா அப்படிங்கிற மாதிரி, டே சூரியன் மலை மறைச்சிருச்சுரா, மரத்துல பட்டுருச்சுரா அப்படிங்கிற மாதிரி. நீ வந்து சிம்ரன் மாதிரி இந்த பக்கம் நகர்ந்துட்டாரு, கண்ணு தெரியல அப்படிங்கிறாங்க, கைக்கு வந்த கேட்ச இப்படி கோட்டை விடுறாங்க, காலுக்குள்ள பால விடுறாங்க. பேசிக்ஸ், வெரி வெரி பேசிக்ஸ் புரியல. சசாங் சிங் எங்க போய் என்ன மந்திரிச்சு வச்சாங்கன்னு தெரியல. அந்த ஆளு ரெகுலரா கேட்ச் விட்டுட்டு இருக்கான். கேட்ச் பிடிக்கிறத எண்ணிதான்டா கேள்விப்பட்டிருக்கேன், கேட்ச் விடுறது எண்ணிட்டு இருக்காங்கடா. இதோட இந்த சீசன்ல 5வது கேட்ச் எண்ணிட்டு இருக்காங்க. எண்டாத்திட்டே நம்ம அன்னைக்கு பேசினதானே இன்னைக்கும் நடக்குது. அதிகமான மிஸ்டேக்ஸ் பண்ணது டிசி. சோ அவங்க லூசிங் காஸ்ட்ல இருந்திருக்கிறாங்க. நீ வந்து பிபிகேஎஸோட பவுலர்ஸையுமே பாராட்ட முடியாது. 260 ரன்ஸ் கொடுத்து வச்சிருக்கீங்கடா அப்படின்னு சொல்லலாம். சரி கொடுத்தா என்ன, திரும்ப அடிக்கிறதுக்கு இவனுக்கு இருக்காங்க மாதிரி அவனுங்களும் திரும்ப 264 அடிக்கிறாங்க. இல்ல ஒரு நிமிஷம், யார பாராட்டுவ நீ அந்த மேட்ச பாக்குறப்போ உனக்கு ஒரு கிரிக்கெட் பார்த்த மாதிரி இருந்துச்சா? எனக்கு அந்த மாதிரி இல்ல. எனக்கு வந்து கேஎல் ஆடுறப்ப அப்படி இருந்துச்சு, மத்தபடி வேற எதுவும் அப்படி இல்ல எனக்கு. அதான் அது கிளாசிக் ஷாட்ஸ்னால நீ அப்படி சொல்ற. பட் ஆனா T20 ஃபார்மட் அது கிடையாது. அதை உடச்சு பண்ணாதானே T20 சோ கால்டு. இதே மாதிரி மேட்ச் அடிக்கடி வந்தா உனக்கு மேட்ச் பார்க்கவே போர் அடிச்சிடும், உனக்கு ஒரு த்ரில்லே இருக்காது மேட்ச் பாக்குறதுல. நீ இந்த டைம்ல வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து சோ கால்டு பேட்ஸ்மேன் இந்த மாதிரி எவால்வ் ஆன மாதிரி இப்போ வந்துட்டு நீ நல்லா பார்த்தானா ஸ்பின்னர்னு ஒன்று இருக்கும்போது மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னு ஒன்று வந்து T20ல தான் வந்து எவால்வ் ஆச்சு. ஓகேவா? நான் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ரைட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு லெக்கி அவங்களா இருக்காங்கன்னா லெக் ஸ்பின்னருக்கு கூகுளி மட்டும் தான் இருந்தது. நீ லெக் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னரா கூட தெரியாதுடா, மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னு ஒன்று கொண்டு வராங்க. ஓகேவா? சோ இப்போ இன்னைக்கு வந்து பல மேட்சப் சொல்றாங்க. ஓகே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து இதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்டர் கொடுக்க கூடாது. ஓகே இப்போ வந்து ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போடுறவங்கள வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கும் போது ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து நல்ல டர்ன் அரவுண்ட் இருந்தது. வருண், சுனில் நாராயண்லாம் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அந்த ஸ்பின் சோக்ஸ் அது எல்லாமே பண்ணாங்க. அந்த மாதிரி இப்ப இந்த அளவுக்கு அடிக்கும் போது, எதிரடி அடிக்கும் போதும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போதும் அடுத்து இதுக்கும் ஒரு பவுலிங்ல ஒரு எவல்யூஷன் ஒன்று நடக்கும். சரியா? அதுக்கு உண்டான டைம் வந்து கொடுத்து கொண்டு வருவாங்க. பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோ பவுலர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. மோஹித் சர்மா போட்டாங்க, இவங்க போட்டாங்க. எனக்கு வந்து நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. சோ கால்ட் அண்டர் ரேட்டட் பவுலரான சந்தீப் சர்மா எடுத்தானா ஸ்லோ பால அவ்வளவு சூப்பரா போடுவாரு. ஓகேவா? சோ
மோஹித் சர்மாவோட கெரியர்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது திடீர்னு ஜிடின்னு ஒரு புது டீம் வந்தப்போ மோஹித் சர்மா 2 சீசன்லயும் அவங்க வந்து ஒரு சீசன் ஃபைனல் ஜெயிச்சதுக்கும் அடுத்த சீசன் ஃபைனல் போனதுக்கு காரணம் மோஹித் சர்மா. ஸோ அவர் டெவலப் பண்ணது அது. இப்போ டிப்பிங் யாருக்கிற அந்த டைன் பிராவோ போடுறத வந்துட்டு அகைன் இப்போ கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி எவல்யூஷன்ஸ் நடந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும். ஸோ அது நல்லதுதான். புதுசு புதுசா வரதும் புதுசு புதுசான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் ஆகும். நிறைய இது ஓப்பன் அப் ஆகும். நீ வந்து காலை மடக்கி இப்படி தூக்கி அடிக்கிற ஷாட் வந்து தில் ஸ்கோப்னு தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? ஆனா நான் வந்து ஒரு 90s கிட்ஸா இருந்தாலும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 80s கிட்ஸோட ஃபேன் மாதிரின்னு வச்சுக்கேன். ஆன்டி ஃபிளவர் கிராண்ட் ஃபிளவர்னு சொல்லிட்டு ஜிம்பாவேல இருக்கிற பிளேயர்ஸை அந்த மாதிரி அடிச்சு நான் பார்த்துருக்கேன். ஒரு ட்வின்ஸ். ஸோ நான் லேட் 90s 98 2000s அந்த பீரியட்ல விளாண்டாங்கன்னு எனக்கு ஞாபகம். அவங்க அப்படி ஆடுவாங்க. ஸ்கூப் தில் ஸ்கூப்னு சொல்லி தான் நமக்கு எல்லாத்துக்குமே பரிச்சயப்பட்ட தில் ஸ்கூப் தான் பின்னாடி அடிக்கிறது. அதுக்கு முன்னாடி எல்லா சச்சினும் எல்லா ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் இந்த மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அது ஒண்ணு பண்ணாரா, ஸ்கைன்னு ஒருத்தர் வந்தாரா, ஆஃப் சைடு வைடு போடுறத இப்படி போய் திருப்பி இங்க அடிச்சாரா. இந்த ஃபைன் லெக்க வந்து ஸ்கைக்குன்னு எழுதி வச்சுட்டாங்களா. இப்ப அதை கிராக் பண்ணி ஸ்கையை வந்து ஆட விடாம பண்றாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கணும். இதுதான் ஹெல்த்தி. திரும்ப திரும்ப அந்த ஒரு இதுக்குள்ளேயே போகாம இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்கிறது நல்லது. நீ சொல்ற மாதிரி கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஓடின்னு ஒரு ஃபார்மெட் இருக்கு. அதே மாதிரி பவுலர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு டெஸ்ட்னு ஃபார்மெட் இருக்கு. ஸோ T20 இந்த ஃபார்மெட் கண்டுபிடிச்சதே இந்த மாதிரி ரன்ஸ் அடிக்கிறவங்க கிராக் பண்றதும் தான். ஸோ அதை யார் இது பண்றான்? ஆப்வியஸா நானும் லோ ஸ்கோரிங் கேம்ஸோட ஃபேன் தான். ஹையர் ஹிட்டிங் இதோட ஃபேன்ஸ் கிடையாது. ஆனா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இது வந்து அடுத்த கட்டத்துக்கு வரும். பார்ப்போம். நீ அடுத்த சீசன்ல கொஞ்சம் கிராக் பண்ணி கொஞ்சம் நல்லா கொண்டு வருவாங்க. சரி, ஓகே. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அந்த அந்த மேட்ச்ல யாருக்கு கொடுத்தாங்க? தோத்த டீமாக இருந்தாலும் எனக்கு வந்து KL ராகுல் தான் என்னோட பிளேயர் ஆஃப் எனக்கும் தி கேஎல் மேட்ச். ராகுல் தான், பட் யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். கேஎல் ராகுல் டிசர்வ். கேஎல் ராகுல் தான் கொடுக்கணும். டிஸ்பைட் ஆஃப் தேர் டீம்ஸ் டிஃபீட் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் இஸ் KL ராகுல். ஆப்வியஸா நமக்குமே KL ராகுல் தான். கேஎல் ராகுல் தான் கொடுக்கணும். ஒவ்வொரு அது ஸ்ட்ரெயிட்ல அடிப்பாரு பாரு, எல்லா சிக்ஸும். ஐயோ அப்படி இருக்கும். இன்னொன்னு ரெகுலரா இது ஒண்ணு பண்றாங்க. ஒரு 100 அடிச்ச பிளேயரு மத்தியான கேமு நம்ம வந்து அவ்வளவு டீஹைட்ரேட் ஆகும். திரும்ப வந்து ஏன் கீப் பண்ண சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. KL ராகுல் ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயரு. ஆப்வியஸா ஒரு சப்ஸ்டியூட்டை போட்டு நிக்க வச்சுட்டு சஞ்சு சிஎஸ்கே அதை பண்ணாங்க. சஞ்சு 100 அடிச்சப்போ ஃபர்ஸ்ட் 4 ஓவர் வந்து அவர் கீப் பண்ணல. அது 4 ஈஸி ஓவர் வேற கேம். ஒருத்தவங்களை கீப் பண்ணி இவர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்தாங்க. எடுத்த உடனே கொண்டு வராங்க. இன்னைக்கு சூரியவன்சி பாரு, திரும்ப அதே காலில் ஒரு பிரச்சனைன்னு போயிட்டாரு. ஆயுஷ் மாத்திரே இதே பிரச்சனைல தான் போனாரு. ரோஹித் சர்மா இந்த பிரச்சனை தான் போனாரு. ஸோ 100 எல்லாம் அடிச்சு இது பண்ணிட்டு திரும்ப கொண்டு வந்து ஃபீல்டுல வைக்கணுங்கிற அந்த ஒரு கட்டாயமோ அந்த ஒரு இதோ இல்ல. இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்துருச்சு. வைபவ் சூரியவன்சி ஆப்வியஸா பவுலிங் போட போறதே இல்ல. நம்ம ஏன் 10 ரன் தான் ஜெய்ஸ்வால் சீக்கிரமே அவுட் ஆயிட்டார். ஜெய்ஸ்வால இது பண்ணிட்டு சூரியவன்சி இம்பாக்ட்ல அனுப்பிச்சுட்டு நம்ம அடுத்த பவுலரை கொண்டு வந்துருக்கலாமே, அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கலாமே. இவ்வளவு குஷன்ஸ் இருந்தும் இந்த தப்பு வந்து ஏன் பண்றாங்கன்னு தெரியல. இப்போ சூரியவன்சி இல்லாம ஆர்ஆரோட அடுத்த மேட்சஸ் நீ நினைச்சு பாரு. 37 பால் 100 ரன் அடிக்கலனா ஆர்ஆர் இந்த ஸ்கோர் வந்திருப்பாங்களா? ஆர்ஆர் இந்த சின்ன பையன் அடிக்கலன்னா அந்த டீம்ல ரன் வந்திருக்காரு. சின்ன பையன் மாதிரியே அந்த சின்ன ஆர்ஆரோ பையன் தான் ஆடினான். ஃபர்ஸ்ட் ஓவரே இல்ல 4 சிக்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு அதான் சூரியவன்சி சூப்பரா அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க போயிட்டு இருந்த ரன் ரேட்டுக்கு இது ஃபைனல் ஸ்கோர் இல்ல. டெஃபினட்டா 240 அடிச்சிருக்கணும். ஆப்வியஸா அந்த இது வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து 228ங்கிறது வந்து அவங்க போயிட்டு இருந்த ரேட்ல பார்க்கும்போது எனக்கு என்னமோ கம்மியா தான். 37 பால்ஸ் 103 யாரும் அடிச்சிட்டாங்க. அடிக்கலையே. அதுக்கப்புறம் யாரும் வந்து அந்த இதுல அடிக்கலையே. அதான் 37 பால்ஸ் 103. நீ வந்து லெஸ் பண்ணிடு. 228ல இருந்து 103 லெஸ் பண்ணிட்டேன்னா 125 ரன்ஸ். 37 பால்ஸ் ஆல்மோஸ்ட் 6 ஓவர்ஸ். 14 ஓவர்ஸ்ல 120 ரன் தான் நான் அடிச்சிருக்காங்க. மத்த எல்லா பேட்ஸ்மேனும் சேர்ந்து. சூரியவன்சி ஒருத்தர் மட்டும் 6 ஓவருக்கு 100 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஓகேவா? இப்போ நீ இந்த கேல்குலேஷன்ல பார்க்கும்போது இது ஒன் மேன் தான். அந்த ஒன் மேன் பண்ணதுனால தான் இந்த இது வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் என்னோட IPL ஹிஸ்டரியிலேயே பார்த்த கேவலமான பவுலிங் சேஞ்சஸ். வஸ்ட் பவுலிங் சேஞ்சஸ். வஸ்ட் பவுலிங் வந்து இன்னைக்கு தான் பாத்துருக்கேன். யார் கொடுத்தா? 260 அடிச்சாங்க தெரியுமா பஞ்சாப். இந்த பவுலிங் கூட நல்ல பவுலிங் தான் சொல்லுவேனே தவிர இந்த 228 ரன் அடிக்க விட்டாங்க தெரியுமா ஆர்ஆர். அந்த பவுலிங் சேஞ்சஸ் ஆகட்டும், பவுலர்ஸ் போட்ட ஆர்ச்சரை மட்டும் விட்டுருங்கப்பா. அந்த மனுஷனை மட்டும் தனியா தூக்கி விட்டுருங்க. எப்படி ஆர்ஆர்ல ஃபர்ஸ்ட்ல வந்து வைபவ் சூரியவன்சியை விட்டுட்டு இவங்க எல்லாம் வந்து இவ்வளவுதான் ஸ்கோர் பண்ணாங்கன்னு சொல்றோம். அந்த மாதிரி சேம் டைம் SRHல வந்து பேட் கமிங் சூப்பரா சேஞ்ச் பண்ண அப்படி ஓவர்ஸ். எங்கேயோ போக வேண்டிய ஸ்கோரை புல் பேக் பண்ணி எடுத்தா அப்படி. அதான் அதுக்கு ரீசன் அதான். சூரியவன்சி அடிக்கும் போது சூரியவன்சி மட்டும் தானே அடிச்சாரு. வேற யாரையுமே உனக்கு வந்து அடிக்க விடல இல்ல. அது வந்து ஆப்வியஸா பேட் கமின்ஸுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு நல்லா போயிட்டு இப்போ இஷான் கிஷன் வந்து வினிங்ல தான் இருந்தாரு. திரும்ப கேப்டன்சி எடுத்தானாலும் ஒன்னும் இதுல ஒரு மாற்றமும் நடந்த மாதிரி தெரியல. பேர் மட்டும் பேட் கமிங்ஸ் மாத்திருக்காங்க. பட் ஆனா அவங்களோட வேலையை அவங்க கரெக்டா தான் பண்ணாங்க. ஆனா இது வந்து SRH ஜெயிக்க போறதுதான். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஆர்ஆர் வந்து அவங்க ஜெயிக்கிறத வந்து கொஞ்சம் இந்தாப்பா
ஸ்பூன்ல வச்சு அழகா ஸ்பூன் ஃபீட் பண்ணி டேக் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் ஒரே காரணம் ரியான் பராக் தான். ஃபர்ஸ்ட் எப்படி உனக்கு எப்படி அந்த மூளை உனக்கு அது செயல்படுதுன்னே எனக்கு புரியல. ஜட்டு சரியா நான் யூஸ் பண்ண நம்ம மாட்டேங்கிறாங்க. ஜட்டு நம்ம ட்ரேட் ஜடேஜா பண்ணிட்டு எதுக்கு யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஜடேஜா ஃபேனுங்கிறனாலயோ மீன் ஜடேஜா ரொம்ப பிடிக்குங்கிறனாலயோ இதை வந்து சொல்லல. 7, 9, 11, 13 இந்த 4 ஓவர் ஜடேஜாக்கு எழுதி வச்சிருங்க. அப்படி இல்லை 7, 9 எழுதி வச்சிருங்க. பவர் பிளே முடிஞ்ச ஃபர்ஸ்ட் ஓவர் ஜடேஜா கொடுத்துதான் ஆகணும். ஒரு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வாங்கின ஒரு பவுலருக்கு அடுத்த மேட்ச்ல ஒரு ஓவர் தான் கொடுக்குற மேட்ச் அப்ப வச்சுக்கிட்டு அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பர்கர்னு ஒருத்தர் போடுறான்டா. எனக்கு பர்கரோட மைண்ட் செட்டே புரியல. 150 போட்டா நல்ல பவுலரா? அந்த ஒரு லைன் வேண்டாம், ஒரு லென்த் வேண்டாம், அதே 145 150 தான் ஆர்ச்சர் போடுறாரு. ஒரு விக்கெட் ஒரு ரன்னு சொல்லி புல் பேக் பண்ணி கொடுத்து அடுத்த பால் வைக்கிறான் லெக் சைட்ல 6. அங்க போகுது. நிதிஷ் ரெட்டி திணறிட்டு இருந்த நிதிஷ் ரெட்டி அட்டி பால் வந்து இடிச்சுக்கிட்டு இருந்தது. வச்ச உடனே பறக்குது 6. அங்க எங்கேயோ பறக்குது. அதுல இன்னொரு கூத்து இருக்கு. ஆர்ச்சர் வந்து அதுக்கு முந்தின ஓவர் வந்து கண்ட்ரோல் பண்ணா நம்ம பர்கர் அடுத்த ஓவர் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருவாரு. நான் என்ன நினைச்சேன், சரி அதுக்கு முன்னாடி ஓவர் ஜடேஜா வந்து ஒரு மிஸ்ஃபீல்டுல 3 ரன் போச்சு. 2 டாட் பால், ஒரு சிங்கிள், ஒரு 2 அடிச்சிருந்தார். லாஸ்ட் பால் தான் 4 போச்சு. கான்டாக்ட் ஆஃப் தி கேம் அது நல்ல ஓவர், நல்ல ஏரியாஸ்ல போட்டாங்க. ஈவன் உனக்கு என்ன சொல்றது, என்னதான் டானமன் ஃபெரேரா தான் விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அபிஷேக் சர்மாவோட விக்கெட் ஒரு ஓவர் இடையில கொடுத்து அவர் தான் விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். பிஷ்னாய் ஒரு ஓவர், ஜடேஜா ஒரு ஓவர், ரயான் பராக் ஒரு ஓவர், டானமன் ஃபெரேரா ஒரு ஓவர். 4 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு ஓவர் போட்டிருக்காங்க. ரவி பிஷ்னாய் வந்து லீடிங் விக்கெட் டேக்கர் கொடுக்கல. ஜடேஜா ஆப்வியஸா அவர் வந்து சீசனலாவே அந்த மிடில் ஓவர்ஸை சீல் பண்ணி கொடுக்குற ஒரு ஆளு, கொடுக்கல. சரி, நீ கொடுத்த பவுலர்ஸாவது ஒழுக்கமா போட்டாங்களா? இல்ல. 10 ரன் கொடுக்க வேண்டிய இடத்துல 20 ரன் கொடுத்துருக்காங்க. நீ ஃபீல்டர்ஸ் சூப்பரா பண்றாங்களா? இல்ல. காவா, ஃபுல் காவா. எல்லாருமே இது பண்றாங்க. அந்த ஆர்ச்சர் மட்டும் தனியா நின்று, சரி நீங்க ஏதோ டீமுக்கு விளாடுறீங்க, நான் ஏதோ டீமுக்கு விளாடுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட 4 ஓவர் நான் நல்லா போட்டப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துட்டாரு. எல்லாமே லக்கு. நீ வந்து டாப் பேஜ்ல தான் 6 போச்சு. அந்த இஷான் கிஷன் வந்து ஹெல்மெட்ல மட்டும் 6 போச்சுன்னு நினைச்சோம். பார்த்தா பேட்ல வச்சு 6 போச்சு. 13 ரன் அந்த ஓவர் கொடுத்திருந்தாரு. 2 6மே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போச்சு. நாட் அ கன்வென்ஷனல் ஷாட். அதே மாதிரி 4th ஓவரும் கண்டெயின் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 4 ஒரு 6 போகும். அதுவுமே வந்து பெருசா கன்வென்ஷனல் ஷாட் மாதிரி தெரியல. ஸோ அப்ப ஆப்வியஸா அந்த பிட்ச்ல நல்ல பவுலிங் போட முடியும். ஆனா நல்ல பவுலிங் போட 4 இன்னிங்ஸ்லயுமே வந்து ஆர்ச்சர் மட்டும் தான் சூப்பரா ஓவர் போட்டிருக்காரு. ஸ்டாண்ட் அவுட் பவுலர் வந்து ஆர்ச்சர் மட்டும். பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து ப்ரூவே இல்லாம பேட்ஸ்மேனை வந்து மூவ் பண்ண வச்சா அப்படி. அது ஹெட் எல்லாம் ரொம்ப என்ன பண்றதுனே தெரியல ஹெட்டுக்கு. நேத்து நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி பிபிகேஸும் ஜெயிச்சிட்டாங்க, எஸ்ஆர்எஸும் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சது வந்து ஓகே, பட் ஆனா அதுல பெரிய சந்தோஷமே இல்ல. எனக்கு 2 மேட்ச்லயுமே பெருசா ஒரு மாதிரி ஓகே. என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படி சொல்ல மாட்டேன்பா. என்னதான் இருந்தாலும் நீ வந்து வீடியோ கேம் அப்படி இப்படி என்ன சொன்னாலுமே ஓகே. கேஎல் ராகுல் நல்லா ஆடினாரு, 150 ரன். அதான் எனக்கு இப்போ இது வந்து ஒண்ணு புரிய வருது. ஒரு ஒன் ஆஃப் தி அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு பண்ணா அது வின்னிங் சைட்ல இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. எண்ட் ஆஃப் தி டே டீம் கேம்டா. என்னதான் இருந்தாலும் கிரிக்கெட் இஸ் டீம் கேம். நான் ஒருத்தன் 100 அடிக்கிறேன் அப்படிங்கறது ஓகே. அந்த அதே 100 ரன் 5 பேர் 20 ரன் அடிச்சாலும் அதே 100 ரன் தான். எண்ட் ஆஃப் தி டே டீம் 101 அடிச்சு ஜெயிக்குதா இல்லையா அப்படிங்கறதா. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பிடிச்சிருந்தது. டீமாவே ஜெயிக்கிறதுங்கிறது என்னைக்குமே சூப்பர். அந்த ஒன் மேன் இது வந்து சிஎஸ்கேக்குமே வந்து சொல்றேன், சஞ்சு மட்டுமே ஆடணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, மத்தவங்களும் ஆடுங்க அப்படிங்கறதா விஷயம். நம்ம இதுல ஒருத்தரை மறந்துட்டோம், இந்த வின்னிங் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர். தம்பி ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் பேசியாச்சுப்பா. அவர் வந்து போதுண்டா, பாராட்டுறது போதுண்டா, விடுங்கடா விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. இல்ல இன்னைக்கு மேட்ச்லயே அந்த அடிக்கலன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு வந்து இறங்கி சீரியஸா அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னருக்கு அப்புறம் இவன் தான் இன்டெண்டோட ஆடினான். நிஜமாவே வந்து ஆடினேன். இவனை தூக்கி இருந்தா மேபி மேட்ச் மாறி இருக்கும். சீரியஸா என்னதான் உள்ள அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்லாம் இருந்தாலும் இவன் கொடுத்த ஒரு இன்டென்ட் வந்து இவன் இந்த மேட்ச் மட்டும் இல்ல எல்லா மேட்ச் இன்டென்ட் கொடுக்குறான். அந்த ஒரு ஆட்டிடியூட ஆடுறான். அந்த ஒரு ஜோஷ் இருக்கு. அந்த ஒரு வின்னிங் கேப்டன் அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு விஷயம் ஒரு ஆறா ஒரு கேப்டன் போய் நிறுத்தி லீடிங் இடையில ஏதோ ஆரா பாண்டியா அடிச்ச மாதிரி இருக்கே. ஆறால ஸ்வாக் பாண்டியா. பாண்டியா ஸ்வாக் தான்டா. அவன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவன் ஸ்வாக் தான், இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்ரேயாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற டீம் வந்து ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியாக்கு ஸ்டார்டிங் சீசன்ல ஜிடில 2 வருஷம் என்ன டீம் இருந்துச்சோ எக்ஸாக்ட் அதே மாதிரி ஒரு டீம் தான் ஸ்ரேயாஸ் கிட்ட இருக்கு. இப்போ அந்த டீம்ல வந்து ஸ்ரேயாஸ் தான் லீடு. ஸ்ரேயாஸுக்கு மேல யாரும் இல்லை. நல்லா யோசிச்சுப்பாரு.
ஸ்ரேயாஸை விட அங்க சீனியர் பிளேயர் யாருமே இல்லை. அதே மாதிரி ஜிடில அங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 சீசன் ஆடும்போது ஹர்திக் பாண்டியாவை தவிர சீனியர் பிளேயர்ஸ் யாரும் இல்ல. ஸோ அவன் எல்லாத்தையும் அழகா மேனேஜ் பண்ணி கொண்டு போனான். ஒரு வின் எடுத்தான், ஒரு ஒரு ரன்னர் அப். ஸ்ரேயாஸா அதே மாதிரி தான் பாரு, போனதுல ரன்னர் அப், இந்த தடவை வின் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் போன தடவை வின் ஆக மாட்டேன், இது பஞ்சாப் ஜெயிக்காதுன்னு சொன்னேன். பட் இன்னைக்கு ஸ்ரேயாஸோட ஆட்டிடியூட் பார்க்கும்போது ஸ்ரேயாஸே கொண்டு போய் அந்த கப்பை எடுத்துருவான், சிங்கிள் ஹேண்டட் எடுத்துருவான்னு தோணுது. ஆல்ரெடி நான் வீடியோல 2-3 டைம் சொல்லிட்டேன், இப்பவும் அதுதான் சொல்றேன். ஒன்னு கப்பு பஞ்சாபுக்கு. அப்படி பஞ்சாப் அடிக்கணும்னா 2 டீம் தான் இருக்கு, மும்பை, ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு மும்பை. சிஎஸ்கே. ஓகே, பஞ்சாப் லீக் மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிக்காது, ஓகே. பஞ்சாப் மும்பை லீக் மேட்ச்ல ஜெயிக்காது, ஓகே. எண்ட் ஆஃப் தி டே ஃபைனல் வந்துட்டேன்னா சிஎஸ்கே மும்பை இவங்க 2 பேர்த்தையும் நீ தவிர்க்கவே முடியாது. பஞ்சாபே வந்தாலும் அடிக்கும், ஜெயிக்கும். பார்க்கலாம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃபைனல் பஞ்சாப் வந்துச்சு, ஒருவேளை பஞ்சாப் சிஎஸ்கே வந்துச்சுன்னா நான் வந்து தோத்தாலும் பரவாயில்லடா, கண்ணை மூடி சிஎஸ்கேக்கு தான் போவேன். இல்லடா, ஆக்சுவலா சிஎஸ்கேவும் சரி, எம்ஐயும் சரி, கேப்டன்ஸ் பழைய கேப்டன்ஸ் இல்ல. ரோஹித் சர்மா, டோனி, த வின்னிங் கேப்டன்ஸ், 5 கப்பை ஜெயிச்சு கொடுத்த கேப்டன்ஸ் இல்ல. பழைய கேப்டனா இல்ல, பழைய கேப்டன்ஸ் இல்ல, பழைய கேப்டனா இல்ல, அவ்வளவுதான். டீமா பார்க்கும்போது அவங்க ஆப்வியஸா உள்ள இருக்கிறாங்க. ஆப்வியஸா அடுத்த மேட்ச் தோனி உள்ள வந்துருவாரு. ரோஹித் சர்மா காயம் காரணமாக வரலனாலும் டக் அவுட்ல தான் இருக்காரு. அப்படிங்கும் போது மும்பைக்கு இதுக்கப்புறம் வந்ததுன்னா ஒரு மேட்ச் தோத்தா கூட மும்பை போயிடும். எனக்கு என்னமோ ஐ திங்க் மும்பை பிளே ஆஃப்ஸ் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஹோப் அதை வந்து அவங்க முறியடிப்பாங்க, நான் சொல்றதை பொய்யாக்குவாங்கன்ட்டு நான் நம்புறேன். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு சிஎஸ்கேக்கு வந்து கொஞ்சம் கையில இருக்கிற என்ன சொல்றது, கையில இருக்கிற பழத்தை தவற விடாம அதை மட்டும் கரெக்டா பண்ணி கொண்டு போனாங்கன்னா பிளே ஆஃப்ஸ் போயிட்டாங்கன்னா 6 லோடிங் தான் எனக்கு தோணுது. ஓகே, நம்ம இந்த செகண்ட் மேட்சோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாருன்னு பார்த்துடலாமா? இஷான் கிஷனுக்கு கொடுத்துருக்காங்க, பட் என்ன கேட்டா சூரியவன்ஷிக்கு கொடுக்கணும். தட் பாய் டிசர்வ்ஸ் இட். அப்படி சும்மா அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாதீங்க ஜி. ஜி ஃபர்ஸ்ட் பவுலிங் ஜி ஆறாரு என்ன ஜி நீங்க அடிச்சா? இஷான் கிஷன் எல்லாம் சூப்பரா தான் அடிச்சாரு. இஷான் கிஷன் நீ 6 கம்பேரிசன்ல போய் பாருங்களேன். இப்போ இந்த விஷயத்த உடைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆர்ஆர் வந்து 16 6, 16ல 12 சூரியவன்சி அடிச்சு நம்ம தலைவன் முரளி விஜய் ரெக்கார்டு, அதாவது இந்தியன் பிளேயர் டு ஹிட் மோர் நம்பர் ஆஃப் 6 இன் இன்னிங்ஸை வந்துட்டு சமன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். 127 அடிக்கும் போது நம்ம 11 12 அடிச்சாங்க. அதை வந்து சர்பாஸ் பண்ணியிருக்காரா சமன் பண்ணியிருக்காரான்னு தெரியல. அந்த ஒரு ரெக்கார்டை படைச்சு 16 6 அடிச்ச டீமை அட்லீஸ்ட் இவங்க ஒரு 17 6 அடிச்சாதானே திரும்ப பீட் பண்ண முடியும். ஆனா இவங்க அடிச்சது வெறும் 10 6 தான். 4 மட்டும் கண்ணா பின்னான்னு போய்கிட்டே இருக்கு. பவர் பிளேல அடிக்கிறாங்க எல்லாமே 4. ஒரு பவர் பிளேல இறங்கி வந்து அபிஷேக் சர்மா அடிக்கிறாரு, ஓகேவா? அந்த 2 ஃபீல்டர் லாங்ல வைக்க முடியும்னு சொல்றாங்கல்ல, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாங்க. எங்க நிப்பாட்டி இருக்கீங்க? லெக் சைட்ல நிப்பாட்டி இருக்கீங்களா, இல்ல லாங் ஆஃப் நிப்பாட்டி இருக்கீங்களா? அடிக்கிறதே பாயிண்ட்லயும் தேர்ட் மேன்லயும் போகுதுரா. தேர்ட் மேன் நிப்பாட்டு, பாயிண்ட் நிப்பாட்டு, ரொம்ப சிம்பிள். நான் வந்து அபிஷேக் சர்மாக்கு பாலை வந்து ஆஃப் சைடு வெளியில தான் வைக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஃபீல்டரை தூக்கி பின்னாடி வைக்க வேண்டியதானே, 4 தடுக்க வேண்டியதானே. சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாயிண்ட்ல ஃபீல்டர் வச்சுட்டு திடீர்னு ஸ்லாட்ல போட்டா நேரா போகுது 4 டவுன் த கிரவுண்ட் பிச்சு 4 போகுது. 4 அடிச்சுட்டே இருக்காங்க. பவர் பிளேல 3 6 அடிச்சிருந்தாங்க. நான் பார்த்துட்டு என்னடா 3 6 அடிச்சிருக்காங்க, 80 ரன் வந்துருச்சு, 4க்கு மேல 4 அடிக்கிறாங்க, மிடில் ஆஃப் தி பேட்லயே படுது எல்லாமே அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. 4ல மட்டுமே அடிச்சு இவங்க டோட்டலா சர்பாஸ் பண்ணிட்டாங்கல்ல. 18.3 பால்ல முடிச்சிட்டாங்க. 16 6 அடிச்ச டீம் 10 6 அடிச்ச டீம் வந்து சேஸ்ல ஜெயிச்சிருச்சுங்கும் போது ஃபீல்டிங் தான் மேட்டராங்க. அவங்க அவ்வளவு 4 விட்டுருக்காங்க. இல்ல நல்ல ஃபோர்ஸ் போச்சு. 4லாம் விட்டது 2 4 என்னமோ தான் விட்டாங்க. அது வந்து ஃபீல்டிங்கிறத விட ஃபீல்டிங் பண்ணது நிறைய பிரச்சனை இருக்கு. ஃபீல்டிங் நிப்பாட்டவே இல்லைங்கிறது இங்க பிரச்சனை. நிப்பாட்டினா தானே பிடிக்கிறது. சரி, நம்ம இந்த 2 டீமையும் போட்டு கரிச்சு கொட்டினது இதோட முடிச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து ஃபுல் ஆஃப் பவுலர்ஸ் கர்ஷன் தான் சொல்லணும். ஓகே, நம்ம இந்த வீடியோல எண்ட் ஆஃப் தி செஷனுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோல வந்து நாளைக்கு மேட்சோட ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பாக்ஸ் அப்படியே எம்டியாவே இருக்கு. என்ன குறைன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோல மாத்திப்போம். நன்றி, வணக்கம்.